Hello friends, welcome to Flavours. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஈஸியா பண்ணிடலாம். பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நெத்திலி மீன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெத்திலி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவு துருவின தேங்காய், அப்புறம் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மண் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அடுத்து 4 பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும் நம்மளோட மீன் குழம்புக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி டிரான்ஸ்பேரண்ட் ஆயிடுச்சு. பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பவுடர்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பவுடர்ஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருப்பேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு கூடவே புளிப்புக்காக பாதி மாங்காய், அப்புறம் ஒரு 4 சின்ன துண்டு முருங்கைக்காயும் தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அதனால தவறாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. கொஞ்ச நேரம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த காயெல்லாம் பாதி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மீன் உடஞ்சிடாமல் அதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு லிட் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இடையிடையே லேசாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா மீன் உடஞ்சிடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்ல கமகமன்னு சூப்பராக வாசனையும் வருது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அடிப்பொலியான சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.